கர்த்தரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. கர்த்தர் கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனமும். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனமும். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. பாருங்க, எவ்வளோ பெரிய தேவன் சாதாரண மனிதர்களோடு எப்படி பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன். 40 வருஷம் உங்களை நான் நடத்தின அந்த நாட்களிலே உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கைகளை கைக்கொண்டு ஆமென் அவைகளின்படி செய்வீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் முதலாவது இதோ தேவ பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்க செய்வதற்கு முன்பதாக அவர் முன்னே அவர்களை நடத்தி கொண்டு போகும் காலங்களிலே தேவன் அவர்களுடைய தேவனாயிருந்து அவர்களை நடத்தின அற்புத செயல்களை அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். 40 வருஷம் நான் உங்கள் தேவன் என்பதை நிரூபிக்க 40 வருஷம் உங்களை நடக்க பண்ணி உங்கள் வஸ்திரங்களை பழமையாய் போகாதபடிக்கு உங்கள் கால்களில் இருக்கிற காலணிகளை அல்லது பாதரட்சிகைகளை அவைகளை ஒருபோதும் தேய்ந்து போகாதபடிக்கு பழமையாய் போகாதபடிக்கு ஆமென் நான் உங்களோடு இருந்து உங்களை நடத்தினேன். இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும். அப்படியானால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று கர்த்தர் இந்த 9வது வசனத்துல அவர் நடத்தி வந்த மக்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கவும் முடியாது. நம்முடைய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி, சர்வ பலமுள்ள தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அன்றைக்கு அந்த மக்களை நடத்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் நடத்துகிறார் என்பதையும் நிரூபிக்க தேவன் பலவிதமான செயல்களை நம்மோடு கூட இருந்து செய்து கொண்டிருந்த வேளையிலும் கூட இன்னும் ஒரு படி மேலாக கர்த்தர் சொல்கிறார், இன்னும் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய செயல்களின் மேல், நம்முடைய கிரியைகளின் மேல், நம்முடைய பிரயாசங்களின் மேல் எவ்வளவு கவனமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்கள்ல பார்த்து கொள்ளலாம். எனக்கு அருமையான பிள்ளைகளை, உண்மையாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் கரிசனையுள்ள அக்கறையுள்ள தெய்வமாக இருக்கிறார் என்பதை இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய கண்ணீரும் வேதனையும் கவலையும் என்னன்னு கேட்டா, இதோ எங்களுக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எனக்கு எந்த காரியமும் வாய்க்க மாட்டேங்குது, நான் பிரயாசப்படுகிறதா மிச்சம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலும் கூட சில சீடர்கள், பேதுரு, யோவான் போன்றவர்கள், அவர்கள் சொல்லுகிற ஒரு அதிகாலையில் இயேசு அவர்களை சந்தித்த பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் மீன் பிடித்து வந்திருப்பீங்க, இப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் முயற்சித்து பார்த்தோம், ஆனா ஒரு மீனும் எங்களுக்கு அகப்படலை என்று சோர்வோடு கூட அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, பிரயாசப்படாமல் கிடைக்கல என்றாலும் கூட பரவாயில்லை, இவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அதற்காக உழைத்தார்கள், முழுதும் உழைத்து ஒன்றுமே அகப்படலை.
எத்தனை சோர்வுகள் ஒருவேளை உங்களுக்குள்ள காணப்பட்டிருக்கலாம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட சில நன்மைகளுக்காக, சில காரியங்களுக்காக நாம் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். மாதம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், அந்த காரியம் நடக்கல, வாய்க்கல என்று சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும். இந்த செய்தியை கேட்கின்ற பிரியமான நடுப்பிள்ளைகளே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல யோசேப்பை குறித்ததான ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, இங்கே யோசேப்பு விற்கப்பட்ட ஒரு அடிமை, எகிப்து தேசத்திற்கு விற்கப்பட்ட ஒரு அடிமை. சகோதரர்களால, பொறாமையினால, எரிச்சலினால. கர்த்தர் அவனோடு கூடி இருக்கிறார், கர்த்தனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவன் நினைப்பதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கூட யோசித்து நினைத்து தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு ஆமென் இந்த வெளிநாட்டுக்கு, அதாவது இதோ அந்த எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் விற்கப்பட்ட தேசத்திலும் கூட, அடிமையாய் கொல்லப்பட்ட தேசத்திலும் கூட வேதம் சொல்லுகிறது, அவன் எந்த வீட்டிலே வேலைக்காரனாக சேர்ந்தானோ அந்த வீட்டின் எஜமான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அது என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், ஆமென், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து, யோசேப்போடு இருந்து, அவன் செய்கிற யாவையும் ஒன்றும் கூட தவறாமல் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவர்கள் எஜமான் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணணும், வாய்க்கணும்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறபடி சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு எவ்வளவுதான் சீட்டு போட்டாலும் கூட காரியம் வாய்க்குவதெல்லாம் தேவனால மட்டும்தான். அதனாலதான் ஆபிரகாம் சொல்லும் பொழுது தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாய் தன்னுடைய வேலைக்காரனை ஆமேன் அனுப்பும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இடத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். ஆமென். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் திட்டவட்டமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் வழிபடும் கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் தொழுது கொள்ளுகிற கர்த்தர், நான் சேவிக்கிற கர்த்தர், நான் வணங்குகிற தெய்வம் ஆமென் உன்னோடு கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு அநேக நேரங்களில் அநேகர் சொல்லுகிற காரியம், நாங்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டோம், ஆனால் எங்கள் பயணம் தடைப்பட்டு போச்சு, எங்களால மேற்கொண்டு பயணிக்க முடியல, செயல்பட முடியல. குறிப்பிட்ட லெவலுக்கு வந்த பொழுது அந்த வேலைகள் எல்லாம் அப்படியே நின்று விட்டது. கட்டிக்கொண்டே இருந்தோம், செய்து கொண்டே இருந்தோம், ஆக்கி கொண்டே இருந்தோம். ஆனால் திடீரென்று ஏனோ அப்படி எல்லாம் முடங்கி கிடக்கிறது அப்படின்ற அநேகருடைய குமுறலும் அநேகருடைய ஆமேன் வேதனையுமா இருக்கிறது நம்மாலே பார்த்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவன் எவர்களோடு இருப்பாரோ அவர்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவனாக, அவைகளை ஆசீர்வாதமாய் செயல்படுத்தும் தெய்வமாக இருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த வாய்க்கும் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ப்ராஸ்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செழிப்பாய் மாற்றுவாராம். நம்முடைய வேலைகளை, நம்முடைய கிரியைகளை ஏதோ செய்து முடிக்கத்தக்கதான பலன் அல்ல, அவைகளை செழிப்பாய் செய்து முடிக்க, பர்ஃபெக்டாக, சரியாக, நேர்த்தியாக இந்த காரியங்களை ஆமேன் செய்து முடிக்க
நம் தேவன் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக, உங்களுடைய ஒவ்வொருவருடைய காரியங்களை, பிரயாசங்களை எல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆமென் விரும்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் எவர்களோடு கூட இருப்பாரோ அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும் என்பதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை தேவன் எவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவாவை ஆண்டவர் பார்த்து பேசுகிறார். மோசே தன்னுடைய வாழ்நாள் முடித்துவிட்டு அவர் மரித்த பிற்பாடு ஆண்டவர் யோசுவாவோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி திடப்படுத்துகிற தேவன். மேற்படி அவர் சொல்லும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாமே ஒரு உடன்படிக்கையோடு கூட தேவன் நமக்காக காரியங்களை நிகழ்த்துகிறதை பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை, இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன், நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் நான் இப்படி உங்களுடைய வழிகளை நான் வாய்க்க பண்ணுவேன் என்பதை போல ஆண்டவர் நமக்கு முன்பாக சில நிபந்தனைகளை வைப்பதை நம்மாலே பார்க்க முடியும். இங்கே யோசுவாவோடு சொல்லும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை ஆமென் உன் வாயை விட்டு பிரியாதபடிக்கு, இதில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனைபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கணும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னவெல்லாம் நான் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிறேனோ அவைகளின்படி எல்லாம் செய்ய நடக்க நீ மிகவும் கவனமாயிருப்பாயே, ஆனால் இதோ நான் உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவேன். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, மற்றும் நீ உன் வழியை வாய்க்க பண்ணும்படியாக இவைகளை தொடர்ந்து அசை போட வேண்டும், தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ புத்திமானாக நடந்து கொள்வாய். மட்டுமல்ல, உன் காரியங்கள்லாம் உன் வழியெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வழிகள் வாய்க்க, நம்முடைய காரியங்கள் வாய்க்க ஆண்டவர் சொல்லுகிற நிபந்தனை என்ன தெரியுங்களா? தேவனுடைய வேதத்தை நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமா? பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கிறவர்களாயும் அது அசைப்படுகிறவர்களாய் நாம் இருப்போமையாக நிச்சயமாய் நம்முடைய தேவன் நாம் செய்வதை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்து வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலும் கூட ஆண்டவர் இதே ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எவனுடைய காரியங்கள் வாய்க்கும், எவர்களுடைய கிரியைகள் எல்லாம் வாய்க்கும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. ஆமென். இன்றைய அநேகருடைய பிரச்சனை என்ன? ஜான் ஏர்னா மலம் சறுக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது ஒரு மிகப்பெரிய வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாம் செய்வதெல்லாம் வாய்க்க மாட்டேங்கிறது. நம்ம பிரயாசப்பட்டு தான் விருதா, செலவு செய்வது தான் மிச்சம், ஆனா காரியங்கள் வாய்க்கல. அநேகருடைய வேதனை. கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றுமா இருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில நீ பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கும் பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், பாக்கியவானாயிருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கின்ற ஒரு நல்ல மரத்தை போல, செழிப்பான மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். பசுமையான மரத்தை போல தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவன் ஆமென் யோசேப்போடு இருந்ததை அவன் எஜமான் கண்டார். தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க அவர் விரும்புகிறார். நாம் செய்கிறதெல்லாம் ஒன்றும் தோல்வி அடையக்கூடாது, ஃபெயிலியர் ஆகக்கூடாது. எனவே இதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவருடைய கட்டளைகளை, அவருடைய வேதத்தை, அவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதற்காக தேவன் நம்மிடத்துல தங்கத்தையோ வெள்ளியோ பொன்னையோ வேற எதுவுமே விரும்புறதில்லை. வேற எதுவுமே நம்மிடத்துல தேவன் கேட்கறதும் இல்லை. அவர் கொடுத்த வேதத்தை வாசிக்க, ஆமென், ஜெபிக்க, இதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார். இதை செய்துதான் பார்ப்போம். இத்தனை ஆண்டுகள் எதையோ நாம் செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் காரியங்கள் வாய்க்க கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிரு, தியானமாயிரு, வாஞ்சியாயிரு. வேதத்தை வெறுக்காத. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். மேலும் வாசிக்கும் பொழுது நாம் எதை செய்தால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான அரசனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனந்திணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நல்ல ஒரு வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த கருமையான தேவ ஜனமே, நாம் கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாராம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். மெய்யான ஆசீர்வாதங்களை, மெய்யான காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில நிறைவான நன்மைகளை நம்மாலே காண முடியும் தேடும் பொழுது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இங்க வாசிக்கிறோம், இந்த உசியா ராஜா என்பவர் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு ஆலோசனையும் வேதம் நமக்கு கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். பார்த்தீர்களா? எல்லாம் லெகுவான லேசான வழிகள் தான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். உன் வழியை, நீ கஷ்டப்படுகிற அந்த கஷ்டத்தை, ஆமென், உன்னுடைய பிரயாசத்தை, உன்னுடைய அந்த ப்ராஜெக்டை அல்லது உன் திட்டத்தை, உன்னுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஒப்புவி. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, சப்மிட் பண்ணுங்க. நிச்சயமாய் தேவன் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நமக்கு நாமே தூக்கி அலைய வேண்டியதில்லை. நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவர், நம்மேல் கரிசனை உள்ளவர். பிரியமானதோட பிள்ளைகளே, உங்களை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறபடினால, ஆமென், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பார்த்தீர்களா? எவ்வளவு நல்ல தெய்வம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய வழிகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கலக்கங்களை, வாட் எவர் இட் மே பி, எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்கு துணை செய்வார், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ ஒன்னும் கலங்க வேண்டியதில்லை, நீ நம்பிக்கையாயிரு. என் ஆண்டவரால் அந்த வாய்க்கும்,
என் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார், என் ஆண்டவர் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி நாம் காத்திருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, மெய்யாகவே இந்த நாளிலே தெய்வன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிற தெய்வமா இருக்கிறார். அநேக நேரங்கள்ல ஏன் இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் வாய்க்காமலே போகுது? ஏன் காரியங்களை வாய்க்கல என்று சொல்லும் பொழுது அதற்கும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறது. எதனால் நான் பிரயாசப்படுகிறேன், முயற்சிக்கிறேன், எவ்வளவோ செலவு செய்கிறேன், ஆனாலும் எனக்கு காரியம் சித்திக்க மாட்டேங்கிறது, வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அநேக வேளையில நம்ம ஒரு வேளை கலங்குகிறவர்களா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் 28, 29 வசனங்களிலும் நாம் அதை குறித்து தெளிவாய் காண முடியும். எடுத்து வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 28, 29. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வாரில்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய். பார்த்தீர்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் வாய்க்காதே போகிறது? அநேகருடைய காரியங்கள் ஏன் இன்றைக்கு தடைபட்டு போகிறது? நிறைவாக அது முடியவில்லை, நிறைவு பெறவில்லை. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும், பாருங்க, எல்லா கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு, நாம் செய்ய கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போகும் பொழுது, அதான் வேதம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போவோமானால், வேதத்தை அலட்சியப்படுத்துவோமே ஆனால், தேவனுடைய வார்த்தைகளை நிர்விசாரமாக எடுத்துக்கொள்வோமே ஆனால், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும் என்று சொல்லி அங்க சொல்லது மட்டுமல்ல, குருடன் அந்தகாரத்திலே தடவிக்கிறது போல, தடவி திரிகிறதை போல நீ பட்ட பகல்ல தவித்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இரவில குருடன் தடவி திரிகிறதை போல நீ பட்ட பகலில் தடவி கொண்டு திரிவாய். எவ்வளவு பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை நமக்கு வருகிறது பாருங்க. உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும் என்று சொல்றார். எதனால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கல? ஏன் இன்றைக்கு நம்மளுக்கு ஜெயம் இல்லை? ஏன் தோல்வி? ஏன் தவித்து கொண்டிருக்கிறோம்? ஏன் தள்ளாடி கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையில எல்லா வசதிகள் இருந்தும், பணம் இருந்தும், பதவிகள் இருந்தும், அநேக விதத்துல நமக்கு ஆதரவு இருந்தும், ஆனால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காதே போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதற்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கவனமாய் செவிக்கூடாதே போகிறபடினால, தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்காமல் போகிறதுனால, வேதத்தை நாம் அலட்சியப்படுத்துகிறதுனால, பரிசுத்த வேதாகமத்தை நாம் நேசித்தால் தேவன் நம்மை நேசிப்பார், நம்முடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிப்போம். சங்கீதம் 21:11. அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. இது ஒரு கூட்டம். நாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாங்கை நினைத்தார்களோ, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பொல்லாங்கை நினைத்தார்களோ, நல்லவர்களுக்கு விரோதமாக பொல்லாங்கை நினைத்தார்களோ, அவர்களுக்கு ஒன்றும் வாய்க்காது போயிற்று. எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில நாம் தீமை நினைக்கும் பொழுது, பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது, பொல்லாங்கு செய்ய நாம் நினைக்கும் பொழுது, அந்த பொல்லாத சிந்தனைகள் நமக்குள் வரும் பொழுது, பொல்லாதவனுடைய நாம் செய்வது எதுவுமே வாய்க்காது. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஒருபோதும் சத்துருவுக்கு இடம் கொடாமல், பொல்லாங்க நினையாமல், கர்த்தருக்கு நன்மையாக அநேக நன்மைகள் செய்கிறவர்களாய் நாம் வாழ்வோமாக.
பிரியமானதோட பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், எரேமியா 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய், ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. ஆமென், ஹல்லேலூயா. நீ உன் கைகளை உன் தலையின் மேலே வைத்துக்கொண்டு இவ்விடத்து விட்டு புறப்படுவாயா. உன் கையை தூக்கி தலையில வச்சுட்டு புறப்பட்டு போன்றார். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். The way you believe Christ, கர்த்தரை நம்புகிற அந்த விதம் சரியில்லை. நீ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையானது விசுவாசமானது அது சரியா இல்லாத காரணத்தினாலே ஆண்டவர் சொல்றாரு, அவைகளாலே உனக்கு ஒரு காரியமும் வாய்க்காது. பயங்கரம். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் சரி, நம்முடைய நம்பிக்கை சரி அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அது சரியானதா இருக்க வேண்டும், ஸ்டேபிளா இருக்க வேண்டும், நிலையானதா இருக்க வேண்டும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய காரியங்களை வாய்க்கப்பட வேண்டும் என்று தேவன் விசுவாசித்து நம்மை நடக்க வேண்டிய பாதைகள் அத்தனையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்படியெல்லாம் விசுவாசிக்கணும், எப்படியெல்லாம் நம்பிக்கையா இருக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினாலே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறான் விசுவாசத்தோடு கூட. அவரையே எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் நம்பிக்கையில உறுதியாயிருக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார், அவமானப்படுத்த விட மாட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதித்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து ஒரு கூட்ட ஜனத்தில் தேவன் அவரோடு கூட இருக்கிறார். தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லத்தக்கதான அற்புதமான செயல்களை உன்னை கொண்டும் என்னை கொண்டும் நம்முடைய குடும்பங்களிலும் அவர் செய்வாராக. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அன்று ஆபிரகாமோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணின தேவன், யோசேப்போடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணின தேவன், இதோ யோசுவாவோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணின தேவன். தேவனை தேடின பிள்ளைகள், உசியா போன்ற ராஜாக்கள் தேவனை தேடி காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொண்டது போல இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணி அவருக்கு பிரியமாகவும் மகிமையாகவும் சாட்சிகளாயும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய மகிமைக்காய் பயன்படுத்துவாராக. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Thank you.